ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் பாப்கார்ன் நம்ம எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் மூவிஸ் போகும்போது இந்த கேரமல் பாப்கார்ன் பார்த்துருப்பீங்க. அது அவ்வளோ விலை விற்கும். அது வந்து ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக பட்டரும் சால்ட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பாப்கார்னோட விதையை வந்து நம்மளுக்கு கடையில் விற்கும். அதை வாங்கி சும்மா வந்து எல்லாத்தையும் கோட்டாகிற மாதிரி பண்ணிவிட்டு வாணலியில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அந்த ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு வந்து அந்த பொரியிற சத்தம் கூட கேட்கும். எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துட்டு நான் இதை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பொரியுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாமே பொரிஞ்சு செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வாணலியில் எப்படி நம்ம வந்து அந்த கேரமல் ரெடி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு வெறும் பட்டர் சால்ட்டட் பாப்கார்ன் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பட்டரும் சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்து நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். அதை இப்படியும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கேரமல் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கிறேன் நான். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக பட்டரும் அதுக்கப்புறமா வந்து அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரணும். அதில் எவ்வளோ இப்போ கொஞ்சமாக நுரைச்சிருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நுரைச்சிட்டு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாப்கார்னை வந்து பொரிச்சு வச்சுருக்கிறத இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேரமலைஸ்டு பாப்கார்ன் ரெடி ஆகிடும். எல்லா இடத்துலையுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் மக்கானாவில் கூட ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நான் அந்த ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் மக்கானாவோட உங்களுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாப்கார்னில் கேரமல் பாப்கார்ன் இது வந்து சுகர்லேயும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக வந்து ஜாகரியில் பண்ணியிருக்கேன், வெல்லத்தில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெலாம் இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பரான பாப்கார்ன். கிட்டத்தட்ட வெளிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பாப்கார்னே இதில் வந்து உங்களுக்கு 250 350 சார்ஜ் பண்ணுவாங்க. வீட்லேயே நம்ம சிம்பிளாக ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு அரை கிலோ பேக்கெட் வந்து உங்களுக்கு 60 ருபீஸ் சம்திங் தான் வரும். பாப்கார்னோட விதையே நம்ம வீட்லேயே அழகாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.